தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து இமெயில் அனுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்த பெற்றோர் பீதியடைந்து பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்கின்றனர். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை பிடிக்காமல் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று போலீசார் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது பெற்றோர் மத்தியில் அதிருப்தி அடைய வைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல் அனுப்பிய நபர் யார் என்று அடையாளம் காண முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். சென்னை அண்ணா நகர், திருமங்கலம், பாரிமுனை, கோபாலபுரம், ஜே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம நபர் ஒருவர் சென்னை மாநகர காவல்துறைக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறார். இதனையடுத்து அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோடு சோதனை செய்த பிறகு இது புரளியான கால் என தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிய வந்தவுடன் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் அதரை அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் மூலமாக வெளியான தகவலை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு பெற்றோர் அவசரமாக வந்து அந்த குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்று சென்னையில் தொடர்ச்சியாக வெடிகுண்டு வைப்பது, ஒரு புரளியாக மின்னஞ்சல் அனுப்புவது, தொலைபேசி வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து புரளியை தெரிவிப்பது போன்ற இந்த நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட நபர்கள் யார் என்று அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக காவல்துறை தரப்பில் யாரும் அச்சப்பட வேண்டாம், இது வெடிகுண்டு புரள்தான் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவலர்களை இதுபோன்ற பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு முழுமையாக கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் வெடிகுண்டு விடுத்த நபர் யார் என்று உடனடியாக சைபர் கிரைம் போலீஸ் காவல்துறையில் இருக்கிறது. இந்த மின்னஞ்சலை அனுப்பியவர் யார், மின்னஞ்சல் எங்கிருந்து வந்திருக்கிறது, மின்னஞ்சல் அனுப்பக்கூடியவருடைய பின்புலம் என்ன, உடனடியாக அவரை அடுத்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் இது போன்ற ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் பள்ளிகள் அனைத்துமே தற்போது குழந்தைகளை அழைத்து வருவதற்காக பெற்றோர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். பள்ளி வகுப்பறைகள் நடந்திருந்தால் கூட தங்களை குழந்தையை அனுப்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவர்கள் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் அந்த சம்பவம் நடந்து வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபரை சென்னை மாநகர காவல்துறை உடனடியாக அடையாளம் கண்டு கைது செய்ய வேண்டும். எதற்காக, எந்த பின்புலத்தில் இவர் மிரட்டல் விடுத்தார் என்பதையும் உரிய விசாரணை நடத்தி அவர் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர் மீது குறிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய பள்ளி, ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, அதே போன்று கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, ஜே நகரில் இருக்கக்கூடிய பள்ளி, திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பள்ளிகள் என சென்னை மாநகரம் முழுமையாக பல்வேறு பகுதிகளுக்கு இதுபோன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம், ஒரே நேரத்தில் இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல் என்பது ஒட்டுமொத்தமாக பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கலக்கமடைய செய்திருப்பது மிகப்பெரிய வேதனைக்கு உருளாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தை மிரட்டல் விடுத்த நபர் யார் என்று அடையாளம் கண்டு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.